அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். தீபாவளி திருநாளையொட்டி இதுவரை இயக்கப்பட்ட சிறப்பு பேருந்துகள் மூலம் 1,68,000க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்துள்ளனர். தீபாவளி திருநாளையொட்டி சென்னையிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னையிலிருந்து தினசரி இயக்கப்படும் 2,092 பேருந்துகளுடன் 5,900 சிறப்பு பேருந்துகள் என 4 நாட்களுக்கு 14,268 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அதேபோல் பிற முக்கிய நகரங்களிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு 6,110 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னை கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் இருந்து திருச்சி, கரூர், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு வியாழக்கிழமை மட்டும் 760 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டதால் சொந்த ஊர்களுக்கு சிரமமின்றி பயணிப்பதாக தமிழ்நாடு அரசுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். நாங்கள் வந்துட்டு தீபாவளி லீவ் பண்ணி இப்போ வந்துட்டு எங்கள் சொந்த ஊருக்கு பட்டுக்கோட்டைக்கு போயிட்டுருக்கோம். நிறைய பஸ் வசதி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு கூட்டம் இல்லாமல் நாங்கள் ஃப்ரீயாக போகிறதுக்கு வசதியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு நாங்கள் பஸ் டிக்கெட்டும் புக் பண்ணிட்டோம். ஸோ அதனால கூட்டம் இல்லாமல் நாங்கள் ஃப்ரீயாக போகிறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது. நான் வந்து 3rd இயர் காலேஜ் படிக்கிறேன் சென்னையில். இங்கே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் எப்பயும் பஸ் ஏறுவோம். இப்போ தீபாவளிக்காக கவர்மெண்ட் நிறைய பஸ் விட்டுருக்காங்க. இப்போ நிறைய பஸ் வசதி இருக்குது. அதனால எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ரொம்ப நன்றி. இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு முதல்ல இப்போ தான் வந்திருக்கேன். நல்லா வசதியெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பஸ்ஸும் ஃப்ரீயாகவும் இருக்குது. நான் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதுக்கு ஊருக்கு போகிறேன். நான் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். பஸ்ஸு வந்து இடம் வந்து நல்லா ஃப்ரீயாகவும் இருக்குது. தண்ணி வசதி எல்லாமே சூப்பராக இருக்குது. பஸ்ஸும் ஃப்ரீயாக இருக்குது. பஸ்ஸு நிறையாவும் இருக்குது. சென்னையிலேருந்து இப்போ கோயம்புத்தூர் போகிறேன். இப்போ பஸ்ஸஸ் வந்துட்டு தீபாவளி ஃபெஸ்டிவலுக்காக நிறையா விட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு பேசஞ்சர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் டு த கவர்மெண்ட். இந்நிலையில் தீபாவளி திருநாளையொட்டி இதுவரை இயக்கப்பட்ட சிறப்பு பேருந்துகள் மூலம் 1,68,000க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்துள்ளனர். 2,853 பேருந்துகளில் 1,68,275 பயணிகள் பயணித்துள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. மேலும் சொந்த ஊருக்கு செல்வதற்காக இதுவரை 1,36,413 பயணிகள் முன்பதிவு செய்துள்ளதாகவும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தீபாவளி திருநாளையொட்டி பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு எவ்வித இடையூறுமின்றி பாதுகாப்பாக பயணம் செய்வதை உறுதி செய்யும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் உத்தரவுப்படி அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சிறப்பு பேருந்துகள் இயக்கத்தை சென்னை கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்ததாகவும் கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து ஆம்னி பேருந்துகள் இயக்கத்தையும் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டதாகவும் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் பயணிகளின் அடிப்படை வசதிகள் மற்றும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் அரசு மக்களின் மகிழ்ச்சியான பயணத்திற்கு என்றும் துணை நிற்கும் என்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் குறிப்பிட்டுள்ளார். அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.